வழக்கை முடித்துவிட்டு வீதிக்கு வந்த தம்பதிகள் நடுவீதியில் வைத்து பெண்ணை கடத்தி காணொளியில் மாட்டிக்கொண்ட நபர்கள். வெளியான காணொளியா பரபரப்பு. 4 சுவற்றிற்குள் நித்திரையின்றி தவிக்கும் பிள்ளையான் நீதிமன்றில் கொடுத்த மனு. பிள்ளையான் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம். இலங்கைக்கு வந்து சிறையில் வாடும் பிரித்தானிய யுவதியின் பரிதாப நிலை. சிறைக்குள் நடக்கும் சம்பவங்களால் அதிர்ச்சி. ஊறிய விடயம் என்ன? தமிழின அழிப்பு போன்ற கருத்துக்கள் பகிரப்பட்டால் நபர்கள் மீது பாயப்போகும் சட்டம். அனுர அரசின் அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை. 227 பேருடன் நடுவானில் சேதமடைந்த விமானம். அச்சத்தில் அலறித் திரிந்த பயணிகள். அடுத்து நடந்ததென்ன? தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் கைதான பெண் வெளிப்படுத்திய அதிர்ச்சி தகவல். சிக்கினார் பிரபல கட்சியொன்றின் அரசியல்வாதி. இடைத்தரகராக மாறிய சமையல்காரன். முழு விவரம். இலங்கை நாடாளுமன்றம் வந்த இந்திய இசை பிரபலம். வடக்கில் நடைபெறப் போவதென்ன? அமைச்சர் சந்திரசேகர் விடுத்த வேண்டுகோள். 23 பவுன் நகையை மாற்றியமைக்க முயன்ற நபர். நகைக்கடை உரிமையாளரின் செயலால் பாராட்டு மழை. மீண்டும் தலை தூக்கும் கொரோனா அலை. இந்தியாவில் 257 பேராக உயர்வு. வெளிநாட்டு அரசுகளின் அதிரடி அறிவிப்பு. மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தி. நீதி கேட்டு நிற்கும் நீதிபதி. கிடைத்த தகவல் இதுதான். கனவில் வந்து தந்தை கூறிய புதையல் ரகசியம். இத்தாலியில் இருந்து இலங்கை வந்து சிக்கலில் சிக்கினார் மகளார். இலங்கையில் எப்படியும் சம்பவம். நீங்கள் ஒன்றை மறக்க கூடாது. நீங்கள் எவ்வாறுதான் ஜேவிபிக்கு வால் பிடித்தாலும் அங்கே அவர்களுடைய செம்புகளை தூக்கினாலும் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன். நாங்கள் தமிழர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். செம்பு தூக்குவதை கைவிட்டு தமிழனாகுங்கள். அர்ச்சுனாவின் சர்ச்சை பேச்சு. தெல்லிப்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இளவாலை சந்திக்கு அருகாமையில் யுவதியொருவர் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியை சேர்ந்த 22 வயது யுவதியும் பூநகரி கௌதாரி முனை பகுதியை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர். பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாகி இருந்த வேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் 18 வயது நிறைவடைந்ததாலும் இருவருக்கும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாதென இளவாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வழக்கை விசாரித்த மல்லாகம் நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை பிரிக்க முடியாதெனவும் அவர்களது விருப்பத்தின்படி சேர்ந்து வாழலாம் என தீர்ப்பளித்தது. இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலரடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்த இளைஞன் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விசாரணைகளை மேற்கொண்ட தெல்லிப்பளை போலீசார் குறித்த இளைஞர்களை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொழும்பு ஹேவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையில் தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கியொன்று கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதி ஒருவரை கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண் தற்போது போலீஸ் காவலில் உள்ளார். கொழும்பு ஹேவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்திற்கு பையொன்றில் துப்பாக்கியுடன் உள்ளே நுழைய முயன்ற அங்கு வசிக்கும் பெண் உட்பட 2 பெண்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று குடியிருப்பு வளாகத்தின் பாதுகாப்பு பிரிவு போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து கைது செய்யப்பட்டனர். அப்போது அந்த பெண்ணின் பையில் T56 வகை துப்பாக்கி ஒன்றும் அதற்கான மெகசின் ஒன்றும் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த துப்பாக்கி தங்கம் மற்றும் வெள்ளி நிறத்தில் வண்ணம் தீட்டப்பட்டிருந்தது. தங்கள் மோட்டார் வாகனத்தின் பூட்ட முடியாத நிலையில் இருந்த பின்பகுதியில் யாரோ ஒருவர் இந்த துப்பாக்கியுடன் கூடிய பையை வைத்திருந்ததாகவும் அது ஒரு விளையாட்டு துப்பாக்கி என வைத்ததாகவும் அது ஒரு விளையாட்டு துப்பாக்கி என நினைத்து எடுத்து சென்றதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலதிக விசாரணைகளின் போது முக்கிய சந்தேக நபரான பெண் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை சுதந்திர கட்சியின் பிரபல அரசியல்வாதி ஒருவர் தனது வீட்டில் பணியாற்றும் சமையல்காரர் மூலம் இந்த துப்பாக்கியை தனக்கு வழங்கியதாக வெளிப்படுத்தியுள்ளார். இதன்படி இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சமையல்காரர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 48 மணி நேரம் காவலில் வைத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. விசாரணை அதிகாரிகள் இந்த துப்பாக்கியை அவருக்கு வழங்கியதாக கூறப்படும் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதியை கைது செய்ய விசாரணையை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் அனுராதபுரம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்.
கடந்த 12ஆம் திகதி பிரித்தானியா இளம் யுவதியொருவர் 46 கிலோ குஷ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து குறித்த யுவதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் சிறைச்சாலையிலிருந்து பேசுவது போன்று ஒரு காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. குறித்த காணொளியில் தனது பயண பொதியில் போதைப் பொருள் இருந்தது தனக்கு தெரியாதெனவும் அதனை விமான நிலைய அதிகாரிகள் வெளியே எடுத்த போது தான் அதிர்ச்சியடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பவ தினத்திற்கு முந்தைய நாள் இரவு தான் பாங்காக்கில் இருந்ததாகவும் உடைகள் மற்றும் பொருட்களை ஏற்கனவே பொதி செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை யார் செய்திருப்பார் என தனக்கு தெரியும் எனவும் இது ஒரு திட்டமிட்ட சதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தில் தான் பணிபுரிந்து கொண்டிருந்த நிலையில் அவருடைய 30 நாள் வீசா முடிவடைந்திருந்ததால் தாய்லாந்து வீசா புதுப்பிக்கப்படும் வரை காத்திருக்கும் போது அருகிலுள்ள இலங்கைக்கு செல்ல முடிவு செய்ததாக அவர் கூறியுள்ளார். தற்போது நீர்கொழும்பு சிறையில் பூச்சிகள் நிறைந்த ஒரு கட்டிலில் தூங்க வேண்டிய நிலை தனக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் தனக்கு காரம் நிறைந்த உணவை சாப்பிட முடியாது என்பதால் வேறு உணவை தருமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் அதனை யாரும் கண்டுகொள்ளவில்லை எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் ஆலங்கட்டி மழையால் நடுவானில் சேதமடைந்த இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. தலைநகர் டெல்லியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் நிலைமை காரணமாக மாலை கனமழை பெய்திருந்தது. ஹரியானா மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட காற்றின் சுழற்சி காரணமாக வானிலை மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லியில் இருந்து ஸ்ரீநகர் நோக்கி சென்ற இண்டிகோ விமானம் ஒன்று நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது ஆலங்கட்டி மழையால் முன்பகுதி சேதமடைந்தது. இதனால் பயணிகள் அச்சமடைந்த நிலையில் விமானியின் சாமர்த்தியத்தால் 227 பயணிகளுடன் விமானம் பாதுகாப்பாக ஸ்ரீநகரில் தரையிறக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் தமிழின அழிப்பு இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்தார். கனடாவில் பிரம்டன் நகர சபைக்கு உட்பட்ட பகுதியொன்றில் தமிழின அழிப்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட நினைவு தூபி தொடர்பில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று தனியார் தொலைக்காட்சியொன்றில் கருத்து வெளியிட்ட போது இலங்கை தமிழின அழிப்பு இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் முற்றாக நிராகரிக்கிறது. கனடாவின் பிரம்டன் நகர சபையின் அனுசரணையுடன் அமைக்கப்பட்டுள்ள குறித்த நினைவு தூபிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறோம். முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியும் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். இறுதி யுத்தத்தில் நந்திக்கடல் பகுதியில் கைக்குழந்தைகளுடன் வந்தவர்களை கூட எமது இராணுவத்தினர் தான் காப்பாற்றியிருந்தனர். இன அழிப்பு என்பது தமிழர்களை இராணுவத்தினர் தேடி கொலை செய்திருக்க வேண்டும். அவ்வாறு இடம்பெற்றதா? யுத்த காலத்தில் சரணடைந்த அல்லது இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தவர்களை இராணுவத்தினர் தான் காப்பாற்றியிருந்தனர் என தெரிவித்திருந்தார். இதேவேளை தமிழின அழிப்பு உள்ளிட்ட பதங்களை பயன்படுத்தி கோஷங்கள் மற்றும் பதாதைகள் வைக்கப்படுகின்றன. முள்ளிவாய்க்கால் பகுதியில் இம்முறையும் இந்த பதங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எதுவும் ஏன் எடுக்கப்படுவதில்லை என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இன அழிப்பு போன்ற கருத்துக்கள் பகிரப்படுவதற்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். யாழ்ப்பாணத்தில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் 23 பவுன் நகையை தொலைத்த பெண்ணை தேடி கண்டுபிடித்து அந்த நகையை அவரிடமே ஒப்படைத்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் பேருந்தில் பயணித்த பெண்ணொருவர் கடந்த 9/4/2025 அன்று தனது நகையை தவறவிட்டுள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டது. பின்னர் குறித்த நகையை கண்டெடுத்த ஒருவர் அதனை நகைக்கடையில் கொடுத்து வேறு நகை செய்வதற்கு முயற்சித்துள்ளார். இதன்போது நடந்த சம்பவத்தையும் நகைக்கடை உரிமையாளரிடம் கூறியுள்ளார். இதன்போது நகைக்கடை உரிமையாளர் இது தவறு என அவருக்கு எடுத்து கூறிய பின்னர் நகை காணாமல் போனதாக ஏதாவது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதா என தேடுதலில் ஈடுபட்டனர். அந்த வகையில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டமை தெரிய வந்தது. இந்த நிலையில் நகையை தொலைத்த பெண்ணை அழைத்த நகைக்கடை உரிமையாளர் மதகுரு ஒருவருக்கு முன்னால் வைத்து அந்த நகையை அடையாளம் கண்டு நேற்றைய தினம் கையளித்திருந்தார். நகையை தொலைத்த பெண்ணிடமே மீண்டும் நகையை வழங்கிய சுன்னாகம் பகுதியை சேர்ந்த குறித்த நகைக்கடை உரிமையாளரை பலரும் பாராட்டி வருகின்றனர். மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு பாலியல் அச்சுறுத்தல் செய்யும் வகையில் குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சிலாபம் பகுதியில் குறித்த சட்டத்தரணியை கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டத்தரணி தனக்கு பாலியல் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் மெசஞ்சர் மூலம் குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக குற்றம் சாட்டி மேல் நீதிமன்ற நீதிபதி முறைப்பாடு அளித்துள்ளார். அதன்படி சம்பவம் தொடர்பான உண்மைகளை போலீசார் ஆராய்ந்து சட்டமா அதிபருக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த சட்டத்தரணியின் நடவடிக்கை பாலியல் துன்புறுத்தலாக வகைப்படுத்தப்படும் என்றும் அதற்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ரவீந்திரன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார். கடத்தல் சம்பவம் தொடர்பில் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் தான் தடுத்து வைக்கப்பட்டமை ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் பிள்ளையான் மனு
ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதியரசர்களான மஹிந்த சமயவர்த்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர்கள் குழாம் தீர்மானித்து அறிவித்தது. ஆசியாவில் மீண்டும் புதிய கொரோனா அலை உருவாகி வரும் நிலையில் இந்தியாவில் கொரோனா தொற்றால் 257 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆசியாவில் குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது பரவி வரும் ஒமிக்ரான் BA 2.86 திரிவான JN1 வகை கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த ஹாங்காங், சிங்கப்பூர், சீனா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் எடுக்கப்பட்ட மாதிரிகளில் கொரோனா தொற்று உறுதி செய்ய தொடர்ந்து முக்கிய நகரங்களில் சுகாதாரத்துறையின் செயற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மக்கள் புதிதாக கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு தாய்லாந்து, ஹாங்காங், சிங்கப்பூர் அரசுகள் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கில் கலைத்துறையை மேம்படுத்த தென்னிந்திய கலைஞர்கள் ஒத்துழைக்க வேண்டுமென கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் மற்றும் அவரது துணைவி மீனாட்சி நாராயணன் ஆகியோர் நாடாளுமன்றத்திற்கு கடந்த வியாழக்கிழமை வருகை தந்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் அமைச்சரை சந்தித்திருந்தனர். அமைச்சர்களான ஹர்ஷன நாணயக்கார, சரோஜா போல்ராஜ் மற்றும் K. இளங்குமரன், வைத்தியர் S. ஸ்ரீபவானந்தராஜா, J. ரஜீவன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது இலங்கையின் கலைத்துறைக்கு இந்திய தரப்பின் பங்களிப்பு மற்றும் முதலீடுகள் பற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கில் கலைத்துறையை மேம்படுத்துவதற்கு முடிந்தளவு ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் கலைத்துறை சார்ந்த விடயங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் சந்திரசேகர் அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் இதுபற்றி இந்திய கலைத்துறையில் உள்ள முதலீட்டாளர்களுக்கு தெளிவுபடுத்துமாறும் அமைச்சர் கோரியுள்ளார். மரணித்த தந்தை கனவில் வந்து புதையல் தொடர்பில் தகவல் அளித்ததால் இத்தாலியில் இருந்து இலங்கை வந்த பெண் ஒருவர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிலாபம் மாதம்பை பகுதியில் கடந்த 19ஆம் தேதி போலீசாரால் நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பின் போது பெண் ஒருவர் உள்ளிட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். புதையல் தோண்ட முயற்சித்த குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட பெண் இத்தாலியில் தொழில் செய்பவர் என்றும் புதையல் தோண்டுவதற்காக இத்தாலியில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளமையும் தெரிய வந்தது. மரணித்த தந்தை கனவில் வந்து புதையல் இருப்பது தொடர்பில் தெரிவித்ததாகவும் இதன் காரணமாக தந்தை கூறிய புதையலை கண்டெடுப்பதற்காக தான் நாட்டிற்கு திரும்பியதாகவும் அந்த பெண் கூறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட பெண் உள்ளிட்ட 5 எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அதிபர் ரஜீவன் அவர்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய சிறு கைத்தொழில் மற்றும் நடுத்தர கைத்தொழில் தொடர்பான இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை விவாதத்தை கொண்டுவதற்கு உண்மையாகவே யாழ்ப்பாணத்தின் மக்களின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் மிகவும் சந்தோஷமும் மனமார்ந்தமான ஒத்துழைப்பையும் தருவதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நான் முதற்கண் நன்றி அடைகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு. ஆனால் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இவ்வாறான பிரதேச அபிவிருத்திக்குரிய பிரேரணைகளை கொண்டு வரும்போது நீங்கள் ஒரு தமிழர், நீங்கள் ஒன்றை மறக்கக்கூடாது. நீங்கள் எவ்வாறுதான் JVPக்கு வால் பிடித்தாலும் அங்கே அவர்களுடைய செம்புகளை தூக்கினாலும் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன், நாங்கள் தமிழர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னை விட வயது மூத்தவர், என்னுடைய அண்ணன் வயதுக்குரியவர். ஆனால் ஒரு காலத்திலே நீங்களும் நானும் உங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே அரசாங்கம் செய்த ஒடுக்குமுறைகளால் வடக்கு மாகாணத்தில் இருந்து புத்தக பைகளுடன் சைக்கிளில் கிளாலி மூலம் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால் இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வரும்போது நீங்கள் கிழக்கு மாகாணத்தை மறக்கக்கூடாது. வடக்கு கிழக்கு சேர்ந்த தமிழர் தாயகம் என்பதை தாங்கள் மிகவும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிரேரணைகளை கொண்டு வரணும். இது மிகவும் கவலை அளிக்கிறது. என்றால் இந்த பிரதேசவாதமான இந்த பிரேரணை சற்று கவலை அளிக்கிறது. நீங்கள் தெரியாமல் அந்த பிள்ளைகளை விட்டிருப்பீர்கள் என்று நம்பிக்கையுடன் இரண்டாவது விடயத்துக்கு வருகிறேன். எங்களுடைய நீங்கள் இப்போது சொன்ன இந்த விடயம் உண்மையாகவே மிகவும் முக்கியமானது. நான் மேலதிகமாக சொல்லவில்லை. நிசாம் காரியப்பர் நீங்கள் எல்லாருமே முக்கியமாக வடக்கு மாகாணத்திலே என்னென்னத்தை ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு ஏற்றுமதி துறையிலே அனுபவம் உள்ளவன் என்பதற்காகவும் இதுவரை கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதிக்கு 4 வருடங்களில் $110,000 ஏற்றுமதி செய்தவன் என்ற அடிப்படையிலும் நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும். இலங்கையிலிருந்து தேயிலை உற்பத்திக்கு அடுத்ததாக
ஏற்றுமதி செய்யப்படுவது வந்து தோல் பதனிடும் தொழிற்சாலை வடக்கு மாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ இன்றைக்கு ஒன்று கூட இல்லை. நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். என்னென்றால் இந்த தோல் பதனிடும் இந்த தொழிற்சாலையானது மிகவும் முக்கியம். ஆகவே நீங்கள் இவ்வாறான ஒரு விடயங்களை கொண்டு வரும்போது இரண்டாவதாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையை நீங்கள் எங்களுடைய சாவகச்சேரியில் முன்வைத்து நான் உங்களுக்கு சாவகச்சேரி மத்திய பொருளாதார நிலையத்தை அவர்கள் 2017 ஆண்டு கட்டி 2021 ஆண்டு வரைக்கும் அது 24 ஆண்டு வரைக்கும் இன்று கூட திறக்காமல் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ குழப்ப தென் பாதாகரண்டை பாக்கியண்ட கதாக்கரில் இவரோட பாச கதாக்கண்ட ஆனால் என்ன நடக்கிறது என்றால் எங்களுடைய சாவகச்சேரியை கூட இந்த டிசிசி மீட்டிங்கில் கதைத்து எத்தனை நாட்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதை இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஞாபகப்படுத்துகிறேன், 30ஆம் தேதி டிசிசி மீட்டிங் இருக்கிறது. நீங்களும் பாருங்கள், நானும் பாருகிறேன், கதைப்போம். அது கூட மீடியாக்களில் வேறு முக்கியமான விடயம். ரெண்டாவது මේක සිංහලින් කියන්න කැමැති. අපි දෙමළ ජනතාව අපේ වෙනුවට මෙච්චර කාලෙ මේ ආණ්ඩුවේ රණ්ඩු වුණා. මේ අපේ නායකයෝ කියන්නේ කොටි රස්තේ ඔයගොල්ලෝ රස්තවාදී වුණාට අපිට අපේ නායකයෝ කියලා අවුරුදු ටිකක් අපි හිතාගෙන හිටියා.